வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆமென். நிச்சயமாகவே இந்த மாலை நேரத்தில் நம் கர்த்தருடைய சமூகத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோமே என்று சொன்னால் நிச்சயமாய் இதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். இந்த நேரத்திலும் யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், ஒவ்வொரு சேனல்கள் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தின் சார்பாக மறுபடியும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே என் நாமத்து நிமித்தம் 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்து நிமித்தமாய் நாங்கள் இணைந்திருக்கிறோம் ராஜா. ஒருமனப்பட்டவர்களாக இணைந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஐயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இருப்பதாக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை இன்றைக்கு உணர்வார்களாக, உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆவியை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் யார் யாரெல்லாம் ஆண்டவரே இதில் இணைந்து கொள்ளவில்லையோ கர்த்தர் அவர்களை துரிதப்படுத்துவீராக, ஞாபகப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. சத்துருவின் தடைகளை கர்த்தர் உடைப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உங்களுடைய துதியின் ஆவியை ஊற்றுவீராக. உங்கள் பிரசன்னத்தை ஊற்றுங்க அப்பா. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இப்பொழுது இணைந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த மாலை நேரத்தில் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் உற்சாகமாய் வாயில திறந்து முழு இருதயத்தோடு நாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். காரணம், கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆமேன். எல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே என்று சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே
துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் அழகுதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீண்டாக ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வராந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார். இந்த வராந்திர யாத்திரையில் சொல்லுங்க, இன்பரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உங்களை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆவியான தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களில் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்கள் சொல்லுமா வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்க. எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? எல்லாரும் முழு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா என்று சொல்லுங்க. என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆண்டவரே பலன் இல்லாத நேரங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு பலனை தருகிறதற்காக உமக்கோடி நன்றியப்பா என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து ஆண்டவரே எனக்கு ஒரு இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு புதிய பலன் என்னை ஆட்கொள்வதாக என்று சொல்லுங்க. புதிய பலத்தினால் என்னை ஆட்கொள்ளுவீராக. என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆட்கொண்டு நடத்த போகிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆட்கொள்ள போகிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. ஒவ்வொருவரையும் அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை அனலாய் மாற்றுங்கப்பா, என்னை அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னை ஆட்கொள்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி.
ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அப்படியே கேட்பீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து உம்முடைய ஊற்று தண்ணீராகிய ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து என் மீது ஆண்டவர் ஊற்றப்படட்டும் அப்பா என்று சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, அப்பா உம்முடைய பரத்திலிருந்து என் மீது உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படட்டும் அப்பா. எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் மேல உம்முடைய கிருபையினால ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்கள் மேல ஊற்றுங்கப்பா என்று சொல்லுங்க. எங்கள் மேல ஊற்றுவீராக, இயேசுவின் நாமத்தினால ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் உம்மை பார்த்து கேட்கிறாங்களோ, உம்மை துதிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இப்பொழுது ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையை ஊற்றுவீராக ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஊற்றுவீராக. உம்முடைய உற்சாகத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, வேதனையோடு, பாடுகளோடு, துக்கத்தோடு, ஆண்டவரே கண்ணீரோடு இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, உம்மை துதிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால அவர்கள் மேல உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் ஊற்றி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்ய நினைத்தால் அது ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றுமே தடைப்பட்டு போனதே இல்லை அப்பா. என் வாழ்க்கையில் இதுவரையிலும் தடைப்பட்டதே இல்லை ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவீங்களா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா.
நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய துதி பலிகளை அவர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்ம ஏறெடுக்கிற எல்லா துதி பலிகளை அவர் அங்கீகரித்த வண்ணமாறு ஆண்டுடைய மெல்லிய பிரசனத்தை உங்கள் மேல ஊற்றி கொண்டு இருக்கிறாரு, உங்கள் மேல ஊற்றி கொண்டு இருக்கிறாரு. அப்பா உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நாம் கர்த்தர் மேல நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது அந்த பாரத்தை கர்த்தர் நீக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை துதிக்க 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 நம்முடைய நாவிலிருந்து ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள், வேதனைகள், எல்லா பாடுகளை கர்த்தர் மாற்றுகிறார், எல்லா பாடுகளை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் ஒரு உற்சாகத்தின் ஆவியை நமக்கு தருகிறார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார், ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஆமென். தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நம்மை கைவிடாதபடி நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். ஒரு குறைவு கூட இல்லாதபடி நம்மை நடத்தி வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை ஒரு நாளும் ஒரு குறைவு கூட இல்லாதபடி என்னை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லி? அப்படியே சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்து வந்த நாட்களை நாம் திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் நமக்கு வேண்டிய வழிகளை திறந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்படியே முழு இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி 2 கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு குறைவு கூட இல்லாதபடி நம்மை நடத்தி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் ஒரு குறைவு கூட இல்லாதபடி நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தாரே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நமக்கு நல்ல உடையை தந்து நம்மை நடத்தி வந்தார், நல்ல உடைகளை தந்து நமக்கு நடத்தி வந்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை நீ ஆகாதவளாய் நீ தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினாரு. ஆண்டவரை பார்த்து நன்றி அப்பா என்று சொல்லுவீங்களா? 2 கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா.
தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி வருகின்றீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி வருகின்றீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க, உமக்கு கோடி நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் ஒருவேளை உங்களை ஆகாதவன் என்று சொல்லி, ஆகாதவள் என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி அவர் அரவணைத்த வண்ணமாறு உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து, வேண்டிய உதவிகளை தந்து உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி வைத்திருக்கிறாரு. உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல தேவனை 2 கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் குடும்பத்தினரா நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில காணப்படலாம், உங்கள் சொந்த பந்தங்களினால் நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பதாக உயர்த்தி வைத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படியே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை பந்தியை ஏற்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி இருக்கிறாரு. அதற்காக நல்ல 2 கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன் இனிமேலும் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? இனிமேலும் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? உங்களை கைவிட்டு விடுவாரோ? இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் இன்னும் மேலான அற்புதங்களை, மேலான அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும்படியாய், உங்கள் சொந்த கண்கள் காணும்படியாய் அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே நன்றி அப்பா என்று சொல்வீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இனிமேலும் எங்கள் கண்கள் காணும்படியாய், என்னுடைய கண்கள் காணும்படியாய் என் வாழ்க்கையில, குடும்பத்துல ஆண்டவரே, தொழிலில், வியாபாரத்துல நீர் அற்புதங்களை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள்ல உங்களுக்கு தடையா இருந்ததோ ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்க போகிறார். தடையா இருந்த கற்களை கத்த உடைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி வாயிலை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை எத்தனை நாட்கள்ல எந்தெந்த காரியங்கள் நீங்கள் தோற்று போனீர்களோ அந்த தோற்று போன காரியங்கள்ல கர்த்தர் இந்த நாள் ஜெயத்தை தரப்போகிறார், ஒரு வெற்றியை கத்த தரப்போகிறார். எத்தனை மாதங்களாய் உங்கள் தொழில் ஒருவேளை முடங்கி போய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் மறுபடியும் உங்கள் தொழிலை அவர் உயர்த்த போகிறார், ஆரம்பிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கடந்து வந்த நாட்களை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தர் நம்மை நடத்தின விதங்கள் ஆச்சரியமானவை, கர்த்தர் நம்மை நடத்தின விதங்கள் அற்புதமானவை. ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே
துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்தார். ஆமென். எண்ண முடியாத அளவு ஆண்டு நன்மைகளை செய்தார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஒரு கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை அப்படியே 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய கண்களை மூடி சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராக திருப்பி, அப்பா உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நன்றி மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தர் எத்தனையோ நாட்கள்ல நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி நம்மளை பாதுகாத்தார். எத்தனையோ துன்பங்கள் நம்மை நெருக்கின பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை அவற்றிற்கு ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தார். ஆண்டவரை பார்த்து நன்றி அப்பா என்று சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை எத்தனை நேரங்கள்ல நாம் வெளியே சொல்ல முடியாத நெருக்கங்கள், வெளியே சொல்ல முடியாத போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் நமக்கு உதவியா இருந்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்கிற படகுல அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி சென்று கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்வீங்களா? இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திரங்களினால் கர்த்தருடைய கிருபை பெருகும் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். கர்த்தரை உயர்த்த உயர்த்த ஸ்தோத்தரிக்க நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிற ஒரு தலைப்பு ஜெபிக்கிறவர்களுடைய ஸ்பாவங்கள். ஜெபிக்கிற மனிதன் ஸ்பாவத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம கேரக்டரில் மாற்றம் இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவ ஜோமணி என்ன பிரயோஜனம், இவங்க பைபிள் தூக்கிட்டு ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், ராத்திரியெல்லாம் ஜோமணி என்ன பிரயோஜனம், பகலெல்லாம் சண்டை போடுறாளே, பகலெல்லாம் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லையே, பகலெல்லாம் பாவம் செய்கிறாளே, பகலெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாளே என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. பகலெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாளே என்று கூட எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய கேரக்டரில், அதாவது நம்முடைய ஸ்பாவத்தில், நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது அவர் மட்டும் இல்லை, உலக மக்கள் கூட எதிர்பார்க்கிறாங்க. சாமுவேல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். தேவனுடைய சமூகத்திலே சாமுவேலை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் முன்பாக பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானபடி நடந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது காரியம் என்னன்னா, நான் ஜெபிக்கிறேன் உண்மைதான், ஆனா நான் எப்படி இருக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும், குடும்பத்துக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, உலக மனிதர்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது என்று ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அப்படி இல்லை. கர்த்தருக்கு பிரியமா எப்படி வாழ பிரயாசப்படுறோமோ அதே போல மனுஷர்களுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, நம்ம தொடர்ந்து தானியேலை குறித்து பார்த்து வருகிறோம் இல்லையா? தானியேலுடைய வாழ்க்கையில
குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், ராஜாக்கு முன்பாக குற்றமற்றவன், கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவன், என்னுடைய இருதயத்துக்கு முன்பாக குற்றமற்றவன், எல்லா பிரதானிகள், எல்லா அரசாங்க ஊழியர்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கணும். மோசே தன்னுடைய காலத்தை முடித்த பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இஸ்ரவேல் புத்திரரே என்று சொல்லிட்டு, நான் ஏதாவது தப்பு பண்ணினேனா, ஏதாவது உங்களிடத்துலேருந்து அநியாயமாக எதையாவது வாங்கினேனா, ஏதாவது காரியங்களில் நான் பட்சபாதமாக இருந்தேனா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஜெப வீரன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என்னுடைய காலம் முடிய போகிறது, ஒரு புதிய தீர்க்கதரிசி அல்லது ராஜா எழும்ப போகிறார், உங்களுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணினேனா என்று கேட்கும் பொழுது ஜனங்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் நல்லவங்களாவே நடந்தீங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் நல்லவங்களா நடந்தீங்க என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார், நாமும் அதை நம்ம அதிகமாக எதிர்பார்க்கணும். ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படியோ வாழ்ந்துடுறோம், ஆனால் மனுஷங்களுக்கு முன்பாக குடும்பத்தில், அதுவும் குடும்பத்தில் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனுஷங்களும் அதை எதிர்பார்க்கிறாங்க, அதை நம்மளும் எதிர்பார்க்கணும், நாமும் எதிர்பார்க்கணும். என் ஸ்பாவத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காவிட்டால் உங்கள் ஸ்பாவத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் மாறணும், அப்பா என்னுடைய கேரக்டர் மாறணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கணும். கர்த்தர் கண்டிப்பாக அப்படிப்பட்ட மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார். தொடர்ந்து ஒரு வாரமாக, கிட்டத்தட்ட கடந்த ஆல்நைட் ப்ரேயர்லேருந்து இந்த ஆல்நைட் ப்ரேயர் வரைக்கும் நம்ம தானியேலை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இன்னும் கர்த்தர் எப்படி நடத்துவார் என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், ஒரு ஜெப வீரனாகிய யோசுவாவை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோசுவாவுடைய வாழ்க்கையில் எப்படி அவனுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வீரன், அதே வேளையில் அவனுடைய ஸ்பாவங்கள் எப்படி இருந்தது. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 33:11 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமேன். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கிறோம், பாளையத்துக்கு, அதாவது ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் நீங்கள் முந்தின வசனங்களை பாருங்கள். 7ஆம் வசனத்தை, அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசாரிப்பு கூடத்திற்கு போவார்கள். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது அது எல்லாரும் கூடி இருக்கிற ஒரு கூடாரம். அந்த இடத்துல நம்ம கூடி இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். நம்ம அவரோடு பேசுகிற இடம், அவர் நம்மோடு கூட பேசுகிற இடம், அதுதான் கர்த்தருடைய ஆலயம், அதாவது ஆசரிப்பு கூடாரம். இன்னைக்கு கூட நம்ம ஆலயம் இருக்குது இல்லையா, நம்ம எல்லாரும் கேதர் ஆகி ஒரு இடத்துல அவரோடு கூட ஜெபிக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவங்க என்ன செய்வாங்களாம், அந்த இடத்துக்கு போவாங்களாம், அந்த டேபர்னக்கிளுக்கு போவாங்களாம். கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது 11ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, எல்லாரும் போனாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் பேசினார், இவங்களும் பேசினாங்க, ஜெபம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவாவோ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம், ஜெப வீரனாகிய யோசுவா.
யோசுவா தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவரோடு பேசுவதை ரொம்ப சந்தோஷமாய் அவன் அனுபவித்தான். அதனால தான் எல்லாரும் போயிட்டா கூட இவர் அந்த இடத்தை விட்டு போகவில்லை. அப்போ இந்த இடத்துல இவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடணும்னு விரும்புகிறவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவாங்க, பேசுவாங்க, தேடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் யோசுவா அங்கேயே இருந்தான். அதாவது தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவன் யோசுவா கிடையாது, தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவன். ஆமென். தேவனை தேவைக்காக தேடுகிறவன் யோசுவா கிடையாது, அவருடைய பிரசன்னத்துக்காக தேவனை தேடுகிறவன் யோசுவா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்போ ஜெபிக்கிறோம், எப்போ ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், சுகம் வேணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இப்படி சொல்றதுக்காகத்தான் நம்ம ஆண்டவரை தேடுறோம். ஆனால் இந்த யோசுவா தேவைக்காக தேடுகிறவன் கிடையாது, பிரசன்னத்துக்காக தேவனை தேடுகிறவன், தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, எப்போ ஆண்டவரை தேடுறோம், எப்போ தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய தேவைக்காகத்தானே, நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைக்காகத்தானே, நமக்கு ஒரு சமாதானம் வேணுங்கிறதுக்காக தானே நம்ம போய் தேடுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம யோசுவாவை போல நம்முடைய கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வேணும். எப்பவும் தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளணும், எப்பொழுதும் அவரோடு கூட உறவாடணும். ஜெபிக்கிற நேரோன்னு இல்லாமல் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட பேசி பழகி அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து கொண்டு இருக்கணும். ஆமென். எப்பொழுது தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்க முடியும்னா, பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். காயின் பாவம் செய்த பொழுது, தன்னுடைய சகோதரனை கொலை செய்த பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் விலகி போய்விட்டான். ஆனால் இந்த யோசுவா பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். யோசிப்பு கூட பார்க்கும் பொழுது பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த பாவம் செய்கிற சூழ்நிலையில கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டான். அவனை குறித்து சொல்லும் பொழுது சிறைச்சாலையில் போடப்பட்டால் கூட சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பாவம் செய்தா கண்டிப்பா ஆண்டவர் விலகி போய் விடுவார். ஆனால் யோசேப்பு பாவம் செய்யாததுனால சிறைச்சாலையிலையும் தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டான். இந்த யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு பரிசுத்தமுள்ள வாலிபனாய் இருந்தபடியினால, பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாய், தேவ ஊழியக்காரனாய், பணிவிடைக்காரனாய், மோசேயின் உடன் ஊழியராய் இருந்ததுனால தான் அந்த தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ள முடிந்தது. தேவைக்காக அல்ல, தேவ பிரசன்னத்துக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்வதற்காக அவரை தேடுகிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த நேரத்தில் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறீங்க, எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுத்துருங்க. தேவைக்காக அல்லப்பா, எப்பொழுதும் உங்களை தேடுவோம், எப்பொழுதும் உங்களை தேடுகிறவர்களாக, உடைய பிரசன்னத்தில் களி கூறுகிறவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமீன். ஹல்லேலூயா. யோசுவாவை போல தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கணும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 1:8 நாம் வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமேன். ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமேன். அதே மாதிரி தான் அவர் அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு மனுஷனாய், ஒரு புருஷனாய் இருந்தார் என்று நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பைபிள் வாசிக்கிறது, அதாவது நியாயப்பிரமாண புத்தகம் அந்த நாட்களில், இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களில் வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை நாம் எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் தியானிக்கிறோம். ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தால் வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பார்கள்.
ஆமேன். அடிக்கடி மோகன் சிலாசரஸ் அண்ணன் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் மணிக்கணக்காக முழங்காலில் நின்று ஜெபிப்பேன், வேதத்தையும் முழங்காலில் நின்று நான் வாசிப்பேன். ஆமேன். அநேக தேவ பக்தர்கள் மணிக்கணக்காக வேதத்தை முழங்காலில் நின்று வாசித்திருக்கிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னுடைய ஸ்வாபத்தில் ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நான் ஜெபிக்கிற அளவுக்கு பைபிள் வாசிக்கிறேனா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு சாப்டர் வாசிக்கவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ 1-2 வசனங்களை வாசிச்சுட்டு நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் உங்களுடைய கேரக்டரில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். அதுவும் எதற்காக வேதத்தை தியானிக்கணும்னா, அதில் செய்யப்பட்டிருக்கிறவைகளின் படி நீ கவனமாய் செய்வதற்காக தியானிக்கணும். இன்னைக்கு நம்ம எதற்காக வேதத்தை தியானிக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுப்பார்? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேசுவார்? இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம்? இன்னைக்கு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்காதா? எனக்கு ஆண்டவர் கூட பேச மாட்டாரா? நீ புறப்பட்டு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற வழியெல்லாம் தூதர்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்ல மாட்டாரா? நீ செய்கிற காரியம் வாய்க்கும் சொல்ல மாட்டாரா? அப்படியே நம்ம பிரிக்கிற சிலர் பைபிளை அப்படியே பிரிப்பாங்க, அப்படியே திறந்து பார்ப்பாங்க. அந்த திறக்கிறது கூட இப்படி வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் சங்கீதம் எங்கே இருக்கும்னு. ஓப்பன் பண்ணாலே சங்கீதத்தில் ஒரு நல்ல வசனம் வரும். அப்படி பிரித்து பார்க்குற, கிளி ஜோசியம் மாதிரி பார்க்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு அப்படி வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக, ஒரு கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக பைபிளை வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேதத்திலே தியானமாயிருங்க, அதன்படி செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு தியானமாயிரு. அப்போ ஒரு ஜெபிக்கிற மனிதன் எதற்காக தியானம் பண்ணுவான்னா, அவர் என்ன சொல்கிறாரு நான் அதன்படி செய்யணுமே, அவர் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படியணுமே, அதுக்காகத்தான் தியானிப்பாங்களே தவிர வாக்குத்தத்தத்துக்காகவோ ஒரு சந்தோஷமான வார்த்தைக்காகவோ அல்ல. அப்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்ய கவனமாக இருக்கணும்னு தியானிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் தானாய் வரும். சந்தோஷமான ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும். ஆலோசனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் கடந்து வரும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, யோசுவாவை போல ஆண்டவரே உம்முடைய வசனத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமீன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் ரீடிங் ரொம்ப முக்கியம். தானியேலை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று ஆல்நைட் ப்ரேயரில். அந்த ஆகமங்களின் புத்தகங்களை வாசித்து கொண்டு இருந்தான். என்ன நடக்க போகுது, பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறது, கடைசி காலத்தில் என்ன நடக்கும், அந்த சிறையிருப்பின் காலம் எவ்வளவு நாள் நீடிக்கும், எப்பொழுது முடியும் என்றெல்லாம் வாசித்து கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எலிசாவை குறித்து பார்க்கும் பொழுது எலிசா வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசித்தோம் இல்லையா, தியானித்தோம். இன்னைக்கு நம்ம யோசுவா வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அன்புடையவர்களாய், பாசமுடையவர்களாய், அதை வாசிக்கணும் தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, விருப்பமுடையவர்களாய் இருக்கிறோமா? அல்லது ஏதோ கடமைக்காக, அல்லது அம்மா அப்பா நம்மளை வளர்த்துருக்காங்களே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் பைபிள் வாசிக்காமல் போனால் ஒரு காரியமும் உருப்படாது, அதனால வாசித்துடணும் அப்படி நினச்சி வாசிக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், எப்படி வாசிக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் ஒருவேளை பலவீனத்தினால, அல்லது ஒருவேளை நீங்கள் வாசிக்காமல் இருந்திருக்கலாம். சரி, இன்னைக்கு விட்டுருங்க. நேற்று வாசித்தீங்களா? முந்தா நாள் வாசித்தீங்களா? பைபிளை எத்தனை நாளைக்கு ஒரு முறை வாசிக்கிறீங்க? ஒரு சில வாரத்துக்கு ஒரு முறை தான் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே பைபிளை நான் தினமும் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய வேலை இருக்கப்பா உனக்கு, ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உனக்கு வச்சிருக்கிறேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நீ எழுந்து அவர்களை நடத்தி கொண்டு யோர்தானை கடக்கணும், எரிகோவை கடக்கணும், ஆயி கடக்கணும், இப்படி எல்லாம் கடந்து போய் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போகணும். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போனால் மட்டும் போதுமா? இல்லை, அங்கே இருக்கிற 31 ராஜாக்களை முறியடிக்கணும், அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் அளக்கணும்,
அளந்து சீட்டு போடணும், அங்கே இருக்கிற காடுகளெல்லாம் வெட்டி திருத்தணும், அங்கே இருக்கிற எல்லா கானானியரை துரத்தணும், எல்லாம் துரத்தி எல்லா கோத்திரங்களுக்கும் நீ பங்கிட்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் நீ பங்கிட்டு கொடுக்கணும். இது எவ்வளோ பெரிய வேலை யோசித்து பாருங்களேன். அது எல்லைகளெல்லாம் முடிவு பண்ணணும். கானான் தேசத்தில் எங்கே இருக்கு, இங்கேருந்து அங்கே வரைக்கும், அங்கேருந்து இங்கே வரைக்கும், ரூபன் கோத்திரத்துக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும், யோசேப்பு கோத்திரத்துக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும், அப்படி யூதா கோத்திரத்துக்கு, இப்படி ஒரு கோத்திரத்துக்கா எல்லைகளை குறித்து அந்த சீட்டு போட்டு அதெல்லாம் பங்கிடணுமே. இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இல்லை, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வேலை செய்யணும்னா கூட அது நமக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை யோசிக்கும் போது மார்த்தாளை தான் நான் யோசிக்கிறேன். மார்த்தாளுக்கு வீட்டில் நிறைய வேலை, அதுவும் ஏசப்பாவுக்கு சமையல் பண்ணும்படி தான். ஏசப்பா கூட எத்தனை பேர் வந்தாங்களோ தெரியல, அவங்களுக்கு சாப்பாடு செய்கிற ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய வேலை அவளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வேலையை செஞ்சு முடிக்க அவளால் முடியலை. ஆனால் அவளுடைய சகோதரி ஆகிய மரியாளோ தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனங்களை கேட்டு கொண்டு இருந்தாள். ஆமேன். அவளுக்குள்ளே சந்தோஷம், சமாதானம். ஆனால் மார்த்தாளுக்குள்ளே பயங்கரமான ஒரு கலக்கம், வேதனை, அந்த டயர்டாயிருச்சு, வருத்தம் அடைஞ்சிட்டா. பற்பல வேலைகளை செய்கிறதுல வருத்தம், டயர்டாயிட்டா. அப்போ இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகிற சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கலாம், ஒரு பெரிய வேலை, ஒருவேளை திருமண வேலை, இன்னும் நிறைய வீடு வாங்குற வேலை, வீடு கட்டுற வேலை, இப்படி நிறைய வேலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இவ்வளோ வேலைகளை செய்யணும். அதாவது 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தை நீ அவங்களுக்கு பங்கிடணும், அதனால நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு. 7ஆம் வசனத்தில் நீ என்ன செய்யணும்னா, நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி நீ செய்ய கவனமாயிரு, அப்படி சொல்லி தான் அதை தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக ஒரு பெரிய வேலை இருக்குல்ல, நமக்கு முன்பாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஊழியம் இருக்கு இல்லையா, குடும்பத்தின் காரியங்கள் இருக்குதே. இது பார்த்தா ஒரு வேளை மலை மாதிரி தெரியலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் வசனத்தை வாசிங்க, அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வசனத்தை நல்லா வாசிங்க, ஆண்டவரிடத்துல காத்திருந்து ஜோமனுங்க. இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் என்று நீங்கள் வசனத்தை வாசித்தீங்கன்னா கர்த்தர் அழகாய் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அநேக காரியங்களை கர்த்தர் ஆலோசனையாய் கொடுப்பார். நீ வழி இதுவே, இதில் நட, இதில் நடக்காத, வலது பக்கமா போ, இடது பக்கமா போ என்று கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். பேதுருக்கு அப்படிதான் ஆலோசனை கொடுத்தார் இல்லையா, நீ அதாவது ஆழத்தில் போய் மீனை போடு, அது வரைக்கும் உனக்கு மீன் கிடைக்கல, அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்களுடைய வார்த்தையின்படி போடுற ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக அவ்வளோ திரளான மீன்கள் கிடைச்சிது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அழகாக கற்றுக் கொடுப்பார். அப்படி செய், இப்படி செய்ன்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவா வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவனாய் இருந்தபடியினால அவனுடைய ப்ராஜெக்ட் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய வாழ்நாளில் ஒன்று கூட குறையாமல், ஒரு காரியம் கூட செய்யாமல் தன்னுடைய ஜீவனை விடலை, எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து இளைப்பாறினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த அத்தனை வேலைகளையும் செய்து முடிக்கணும்னா பைபிள் வாசிக்கணும், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கணும், அந்த ஆலோசனைக்காக காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தை கொடுப்பார், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், வழி நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் அருமையான வசனங்களை நம்ம வாசிக்கணும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 1:2. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமேன். நீங்கள் எல்லாரும் எழும்புங்கள், நீங்கள் கடந்து போங்கள், நான் கொடுக்கிற தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுகிறார்.
பேசின உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் எல்லாரும் எழுந்து, ஆமேன், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பிரதானிகள், எல்லா தலைவர்கள், அங்க கோத்திர பிதாக்கள், இன்னும் லேவியர், ஆசாரியர் எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, சீக்கிரமா எல்லாரையும் எழுமுங்க, நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும், நம்ம கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போகணும் என்று அவர் ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு, அதாவது பைபிள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் 1 8 வசனம் வாசித்தோம் இல்லையா, வசனத்தை வாசிக்கணும்னு சொல்லி, அப்படி வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த பேசுகிற வார்த்தைகளுக்கு ஜெபிக்கிறவன் கீழ்ப்படிவான். ஆமேன். ஜெபிக்கிறவன் வசனத்தை வாசிக்கிறவனாய், வசனத்தை தியானிக்கிறவனாய் இருப்பான் என்று பார்த்தோம். அதே வேளையில ஜெபிக்கிறவன் வசனத்தின்படி வாழ்கிறவனாய் இருப்பான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருப்பான். ஆமேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ யோசுவா கிட்ட, அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறான். பிரியமானவர்களே, நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. ஜெப வேளையில கர்த்தர் பேசுகிற காரியங்கள், பைபிளை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படுகிறீங்களா? ஜெபிக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை. 3 அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசிப்போம். 3 அதிகாரம் 7, 8 வசனங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அடுத்த வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். ஆமென். இங்க சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் நிற்கும் பொழுது ஆசாரியர்களை, நீங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லணும் என்று சொன்ன பொழுது அப்படியே அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் யோசுவா. அவர்களை யோர்தானில் போய் நில்லுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அடுத்த வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எல்லாரும் போய் நில்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதே போல அவர்கள் நிற்கிறாங்க, அவர்கள் யோர்தானை கடக்கிறார்கள். ஆமேன். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த பிளானை அவர்கள் செயல்படுத்துகிறவர்களாயிருப்பார்கள். எப்படி பிளான் கொடுப்பார்? வசனத்தின் மூலமாக கொடுப்பார். ஜெப வேளையில பேசுவார். அப்போ பேசும்போது கர்த்தர் எனக்கு இதை செய்யணும்னு சொல்லி இருக்கிறார், அந்த திட்டம் கொடுத்திருக்கிறார், இந்த இது கொடுத்திருக்கிறார், அந்த தரிசனம் கொடுத்திருக்கிறார், இப்படியே சொல்லிட்டு போகக்கூடாது, வாழ்நாளை கழிக்க கூடாது. ஆனால் அந்த காரியங்கள், கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் யோர்தானை கடப்பீர்கள்னு சொல்லிட்டாரு, அதுக்கு சில திட்டங்களையும் சொல்லிட்டாரு. நீ யோர்தானை கடக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் அந்த இதுல காலை வைக்கணும்னு சொல்லிட்டாரு. உடனே யோசுவா அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை அந்த யோர்தான் ஓரத்தில் நிற்க வைக்கிறான். ஆமேன். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் வாசித்தால் மாத்திரம் போதாது, வசனத்தை தியானித்தால் மாத்திரம் போதாது. வேதத்திலே பார்க்கிறோம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ வசனத்தை பிடிச்சிட்டு அப்படியே நடுங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. வசனத்தின்படி வாழ்கிறவன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? வசனத்துக்கு நீங்க நடுங்குகிறீங்களா? அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். அன்னைக்கு வேலைக்காரரை பார்த்து மரியாள் சொன்னால் கானா ஊர்ல, அவர் உனங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, கால் கழுவுறதுக்கு வெளியில வச்சிருக்கிற அந்த கற்சாடிகளை எடுத்து அதுல தண்ணியை நிரப்புங்கள். அப்போ அந்த காலை கழுவுறதுக்குள்ள தண்ணி, அந்த கற்சாடி எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வெளியில், வீட்டுக்கு வெளியில் சில சமயங்களில் பக்கெட் வச்சுருப்போம், சிலர் காலை கழுவிட்டு போகிறதுக்காக. அப்போ சிலர் வீட்டில் டேப் வச்சுருப்போம்.
அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும், அந்த பக்கெட் அழுக்காக தான் இருக்கும். அப்போ அந்த அழுக்கான பக்கெட்டை, அந்த அழுக்கான பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து அந்த நாட்களில் கச்சாடி வச்சுருப்பாங்க. யூதர்கள் உள்ளே வரும்போது அந்த தண்ணி எடுத்து காலில் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ அவங்க காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் தண்ணி படும், தண்ணி தெரித்து அழுக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த வேலைக்காரங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அறிவு இருக்கா? வெளியில் வச்சதை உள்ளே தூக்கிட்டு வர முடியுமா? வெளியில் வச்சது என்ன அழுக்கு அப்படி ஒரு வார்த்தையாவது சொன்னாங்களா? இல்லை, சொல்லலை. அவங்க தூக்கிட்டு வந்தாங்க, தண்ணியை நிரப்புனாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம எத்தனை கேள்வி கேட்குறோம்ல, ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சால் நடந்துருமா, அப்படின்னா நடந்துருமா? யாராவது ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள மன்னிச்சிரும்பார், மன்னிக்க மனசு வருதா? வரலையே. இதை விட்டு கொடுத்துரும்பார், விட்டு கொடுத்தா எனக்கு இது வேண்டாமா? அப்படி தான் நம்ம கேள்வி கேட்போம். இதை வாங்காதன்னா அதை தான் வாங்குவோம், இதை செய்யாதன்னா அதை தான் செய்வோம் இல்லையா? அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். வேலைக்காரர்கள் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். அந்த தண்ணியை நிரப்பியாச்சு. வேலைக்காரங்களுக்கு தெரியும் இது என்னது, சாதாரண தண்ணி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பந்தி பரிமாறுகளிடத்துல கொண்டு போங்க. இந்த வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது தண்ணின்னு. ஆனால் ஒரு வார்த்தை பேசாமல் அதை தூக்கிட்டு போன பொழுது அற்புதம் நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால், அன்றைக்கி அந்த ஜெபிக்காத வேலைக்காரங்களே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஜெபிக்கிற ஒரு மனிதன் அல்லது மனுஷி எவ்வளவாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் ஜெபிக்கிறவங்க வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கிறவங்க அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே, கீழ்ப்படியணுமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவரே வசனத்துக்கு நான் நடுங்குவேன் ஆண்டவரே. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம், யோர்தான். 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், கற்கான கத்தி எடுத்து விருத்த சேதனம் பண்ணு. 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்வேத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினார். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே கீழ்ப்படுகிறார். இது எவ்வளோ பெரிய உடனடி கீழ்ப்படுதல் இல்லையா? கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஸ்பாபத்தை எனக்கு தாங்க. யோசுவாவுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்பாபம் எனக்குள்ளே கடந்து வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறது, எதுக்குன்னு கேட்காம கேள்வி நம்ம கீழ்ப்படுகிறது, விளக்கம் கேட்காமல் கீழ்ப்படுகிறது. அது முட்டாள்தனமாக இருந்தாலும் கேள்வி கேட்காமல் எதிர்பேசாமல் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அடுத்த வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி நடக்க கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். ஆமென். இப்போ இங்க ஆண்டவர் எரிகோவை கடப்பதற்கு ஒரு பிளான் சொல்லுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார், அவருடைய வசனத்தை சொல்லுகிறார். உடனே இவர் அப்படியே கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். அங்கே யோர்தான்ல உடன்படிக்கை சுமக்கிறவர்கள் நிற்கணும்னே நின்றார்கள், பரிசுத்தம் பண்ணணும்னா பரிசுத்தம் பண்ணினார். இங்க பார்க்கிறோம் எரிகோ மதில். இதை எப்படி நம்ம உடைக்கலாமா, என்ன செய்வது? இல்லை, சுற்றி வாருங்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தா, சுற்றி வந்தால், ஆர்ப்பரித்தால் எல்லா எரிகோவும் விழுந்துரும், உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் பார்த்தா இது எப்படி முடியும், இது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குமா, வந்திருக்காதா? வரும். நமக்கெல்லாம் நிறைய கேள்வி வரும். ஆனால் யோசுவா கேள்வியே கேட்கல, சுற்றி வானா சுற்றி வந்தார்கள். ஆமென். நீ ஆர்ப்பரிக்க கூடாது, வாய் பேசக்கூடாதுன்னா வாய் பேசலை. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரணும்னா சுற்றி வந்தாங்க. 7ஆவது முறை எக்காலங்களை ஊதணும், ஆர்ப்பரிக்கணும்னா ஆர்ப்பரிச்சார்கள். அவ்வளோதான். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கர்த்தரிடத்துலேருந்து வருது. கர்த்தரிடத்துலேருந்து வந்ததை ஜனங்களுக்கு கொடுத்து அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் யோசுவா வெற்றியை பெறுவதற்கு காரணம், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென்.
ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கல. ஆயி பட்டணத்துக்கு முன்பாக போலாமா ஆண்டவரே ஒப்பு கொடுப்பீரா கேட்கல. கேட்காம போனதன் விளைவு, ஆலோசகருடைய வார்த்தையை கேட்டதன் விளைவு ஆயி பட்டணத்துல தோல்வி. அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து ஏசப்பா உங்கள் வார்த்தை என்ன சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அதுக்கப்புறம் கர்த்தர் ஆகானை சுட்டி காட்டினார், சுட்டரிக்க சொன்னார். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆயி பட்டணத்தில் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இப்படி பிரியமானவர்களை, ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் வேத வசனத்தை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடப்பார்கள். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நடுங்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புஸ்தரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை குறித்து எழுதி வைத்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோசுவா அவர் விசுவாச வார்த்தைகளை பேசின ஒரு மனிதனாக நம்ம பார்க்கிறோம். ஆமேன். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அடுத்தது ஜெபிக்கிறவர்கள் வேதத்தின்படி வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். அடுத்தது வேதத்தை தியானிக்கிற மட்டுமல்ல, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் 13ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அருமையான தேசம், அதை சுற்றி பார்ப்பதற்கு ஆட்களை அனுப்பு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இந்த யோசுவாவுக்குள்ளே இருந்தது, அவரோடு கூட காலேபுக்குள்ளே இருந்தது. வேற எந்த வார்த்தையும் இல்லை. இந்த சூழ்நிலை பார்க்கல. அவங்க போய் இந்த தேசத்தை சுற்றி பார்த்த பொழுது இவர்கள் கண்களுக்குள்ளே தெரிந்த காரியம் என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசம் செழிப்பான தேசம், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருந்ததே தவிர வேற எதுவும் அவங்களுக்கு மைண்ட்ல இல்லை. அவங்க போய் பார்க்கும் பொழுது சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், அங்க பலவான்களாய் இருந்தார்கள், அங்க பயங்கரமான ராட்சசர்கள் இருந்தார்கள், அமலேக்கியர் இருந்தாங்க, ஏத்தியர், எபூசியர். அதாவது அது 13ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, கானானியர் எல்லாரும், எமோரியர், எபூசியர் எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம போகவே முடியாது. அவர்கள் ராட்சசர்கள் இருக்கிறதுனால நம்மால போய் அவர்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்மளை விட அவர்கள் பலவான்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் யோசுவா சொன்ன காரியம் என்னன்னா, அங்க ராட்சசர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார், அவர் நம்மோடு கூட என்ன பேசினார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நல்ல தேசம், அதை உங்களுக்கு தருவேன், அது கானானியர் வசிக்கிற தேசம்தான், ஆனா அதை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன், உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரே. அப்போ ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஒப்பு கொடுக்காமல் இருப்பாரா? சத்துருக்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பா கர்த்தர் பிரியமாய் இருந்தால் அவர்கள் அந்த தேசத்தை நம்ம கையில கொடுப்பார், நம்ம கையில கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா யோசுவாவில் கூட ஆண்டவர் அப்படிதான். அதுக்கு முன்பாக தொடர்ந்து ஆண்டவர் சொல்ல, நீங்க யாரும் பயப்படாதீங்க. அதனால இவர் தைரியமாய் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், பைபிளை தியானிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம். ஆனால் சிச்சுவேஷன் வரும் பொழுது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம்? ஜெபிக்கிறவர்கள் சூழ்நிலையை பற்றி பேச மாட்டாங்க,
பாருங்க, அந்த 10 பேரும் கோத்திர பிதாக்கள் தான், இஸ்ரவேல் புத்திரர் தான், பெரிய பெரிய பிரபுக்கள் தான். ஆனா அவங்க என்ன பேசுனாங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லல. அவங்க சொன்னது ஏனாக்கியர், அமலேக்கியர், எபூசியர், ராட்சசர்கள், அரணிப்பான பட்டணம், அங்க ரொம்ப ராட்சசர்கள் இருக்காங்க, நம்மளை விட அவங்க பலவான்கள், நம்மால முடியாதுப்பா அப்படின்னு அவிசுவாச வார்த்தைகள் பேசினாங்க, எதிர்மறையான வார்த்தைகள் பேசினாங்க. ஆனா யோசுவா எதிர்மறையான வார்த்தை பேசல, விசுவாச வார்த்தை பேசினான். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை பேசினான். அது சூழ்நிலை எதிராயிருந்தாலும் உண்மைதான், அங்க இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க தான். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் என்று அவர்களை காத்த நிழல் போயிடுச்சு, இப்ப நம்மை காக்கிற நிழல் நம்மோடு கூட வருகிறதே என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசினான். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறவங்க விசுவாச வார்த்தை பேசுவாங்க. உங்களுடைய வார்த்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆனா விசுவாச வார்த்தை பேசுறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஆமாம், நான் ஜெபம் பண்ணிட்டேன். சரி, நாளைக்கு 10,000 ரூபா எப்படி கொடுக்கறது? அந்த 10,000 ரூபா எப்படி கொடுக்க முடியுமோ தெரிலையே, ஆண்டவர் என்ன செய்வாரோ தெரிலையே, யார் உதவி செய்வாரோ தெரிலையே. இதுதான் அவிசுவாச வார்த்தைகளை பேசுறது. ஜெபிக்கிறவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்னும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தர் கண்டிப்பாக அந்த 10,000 ரூபாயை நமக்கு தருவார், யாராவது ஒருவர் மூலமாக அவர் தருவார். நிறைய சாட்சிகளை நம்ம வாசித்திருக்கிறோமே. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை சொல்ல 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 என் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் என்று எத்தனை பேருடைய சாட்சிகளை நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நம்ம ஜெபிக்கிறவங்க இல்லையா? நம்ம ஜெபிக்கிறவங்க நம்ம பேச வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் கோட்டை, அவர் என் அரண், அவர் நான் நம்பி இருக்கிறவர், அவர் துருகம், அரணான கண்மலை, அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், அவர் சகலத்தையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர், சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிறவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, தடைகளை தகர்க்கிறவர், கோணலானதை செவ்வையாக்கிறவர். ஆமேன். பெரிய காரியங்களை காண்பேன், பெரிதானவைகளை காண்பேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் சிறையிருப்பை மாற்றுவார், என் பிள்ளைகளை ரட்சிப்பார், என் கணவனை ரட்சிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஜெபம் பண்ணிட்டு ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. பேதுருடைய வாழ்க்கையை பாருங்களேன். பேதுரு கடல்ல இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தார். பயங்கரமான சூழ்நிலை தான், அலக்களிப்பு தான், கொந்தளிப்பு தான். ஆனா ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கணும். கரெக்டு தான். அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். வா என்று சொல்லி கீழே இறங்கி கடல்ல நடந்தார். எவ்வளோ பெரிய அற்புதம்! ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் அந்த விசுவாசத்துல தடுமாற்றம் இல்லை, பேச்சில் தடுமாற்றம் இல்லை. ஆனால் காற்றை பார்த்தார். திடீர்னு திரும்பினாரு. காற்று பலமா இருக்கிறதை கண்டபோது என்ன சொன்னாரு? ஐயோ ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன். வார்த்தையே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி நீரே ஆனால் நானும் நடக்கணும்னு சொல்றாரு. காற்று பலமா இருக்கிறப்ப சொல்லியிருக்கலாமே, காற்று அதட்டுங்க ஏசப்பா, இது சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அதட்டுங்க. அல்லது என்ன சொல்லியிருக்கலாம்? காற்றடிச்சாலும் கடல் பொங்கினாலும் நான் நடப்பேன், நான் நடப்பேன் சொல்லி இருக்கலாமே. சொல்லலையே. பிரியமானவர்களே, அப்பொழுது அமிழ்ந்து போக தொடங்கினான். அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஜெபிக்கிறவர்கள் விசுவாசிப்பார்கள்,
ஜெபிக்கிறவர்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள். ஜெபிக்கிறவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா? விசுவாச வார்த்தைகளை பேசுறோமா? விசுவாசத்தோடு வாழ்றோமா? விசுவாசிக்கிறவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது. விசுவாசிக்கிறவருடைய ஜெபத்தினால ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறாரே. விசுவாசமாய் வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிளை வாசித்தா மாத்திரம் போதாது, அதை தியானித்தால் மாத்திரம் போதாது, அதுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதாது. சூழ்நிலைகள் விரோதமாய் இருந்தாலும் விசுவாச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யோசுவா எப்படி அழகாய் ஆண்டவரே ஒரு விசுவாசமானவனாய் இருந்தான். விசுவாச வார்த்தைகளை பேசினான். விசுவாச வார்த்தைகளை பேசினது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கிரியை செய்தான். மற்றவர்களையும் கிரியை செய்யும்படி தட்டி எழுப்பினானே. விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை என்கரேஜ் பண்றான். போங்க போங்க போங்க, அந்த காலில் நில்லுங்க, யோர்தானில் உங்க கால் நிற்கட்டும், யோர்தானில் நில்லுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுகிறான். விசுவாசத்தை துரிதப்படுத்துகிறான், அவர்களையும் துரிதப்படுத்துகிறான். அவனும் போய் நிற்கிறான், அங்க பார்க்கிறான். விசுவாசத்தோடு கிரியை செய்கிறான் யோசுவா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு விசுவாச வீரனா இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல விசுவாசமாய் இருந்தாதான் விசுவாச வார்த்தைகளை பேச முடியும். விசுவாச வார்த்தைகளை பேசினாதான் விசுவாசமாய் கிரியை செய்ய முடியும். நம்முடைய விசுவாசத்தை கிரியையில காட்ட முடியும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் இருக்கணும், அது கிரியையில இருக்கணும், வார்த்தையில இருக்கணும். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா விசுவாச வார்த்தைகளை பேச முடியல, ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கு, வெளியே எழும்பி வந்தோடனே இது எப்போ மாறும், இது நடக்குமா நடக்காதா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு இது நடக்கவே நடக்காது, அவ்வளோ கஷ்டமா இருக்கே, பலவீனமா இருக்கே, வியாதியா இருக்கே, என்னைக்கு இது மாறும், என் பிள்ளைங்களுக்கு இன்னும் நடக்கலையே, அது செய்யலையே, இது செய்யலையே, இது அப்படி நடக்கலையே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு அவிசுவாச வார்த்தைகளை பேசிடுறோமே. ஆண்டவரே மனம் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. யோசுவா ஜெபிக்கிறவர். அந்த ஜெபிக்கிறவருக்குள்ளே இருந்த சில பாவங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, வசனத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, வசனத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்தை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்தை கிரியையில கொண்டு வருகிற வாழ்க்கை, விசுவாசத்தின்படி விசுவாச வார்த்தைகளை பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சொல்லி அதை சுதந்திரிக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த யோசுவா வாழ்ந்தானே. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், யோசுவாவை போல என்னுடைய வாழ்க்கையில ஸ்வாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஸ்வாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். யோசுவாவை போல மாற்றுங்கப்பா. யோசுவா ஜெபிக்கிற ஒரு மனிதன், அதனாலதான் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஜெபிக்காத யாரிடத்திலும் கர்த்தர் பேச மாட்டார். சில சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட பேசினார் பேசினார் பேசினார், ஆனா அவனுடைய ஜெப வாழ்க்கையை பாருங்க, ஜெபிக்கிறவங்க இடத்துல மட்டும்தான் பேசுவார், இல்லைன்னா அசுத்தாவி தான் பேசும். தன்னுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல பிரேயர் லைஃப்ல இல்லைன்னா கர்த்தர் பேசவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே ஒரு ஜெப வாழ்க்கையை தாங்க. ஜெப வாழ்க்கையை தருவது மாத்திரமல்ல, என்னுடைய ஸ்வாவங்கள்ல ஒரு மாற்றத்தை தாங்க, என்னுடைய ஸ்வாவங்கள்ல ஒரு மாற்றத்தை தாங்க. ஆண்டவரே ஜெபிக்கிற நான், ஆண்டவரே ஜெபிக்கிற நான் உடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளணுமே. உலக சிற்றின்பங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு உடைய பிரசன்னத்துல இருக்கணுமே, உடைய பைபிளை வாசிக்கணுமே, உடைய வேதத்தின்படி நடக்கணுமே, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணுமே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே.
ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கன்ஃபஸ் பண்ணணுமே, விசுவாச வார்த்தைகளை பேசணுமே. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நான் விசுவாசத்தை விட்டு போய் விடுகிறேன். இன்றைக்கு ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. இப்படிப்பட்ட என்னுடைய சுபாவங்கள்ல ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. யோசுவாவை போல என்னுடைய வாழ்க்கையில சுபாவத்துல ஒரு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகழ்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகழ்ந்து மகிழுமையா, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடு முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க எங்களோடு கூட. ஆண்டவரே என்னுடைய சுபாவங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும்படி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகர்ந்து வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. வேண்டாத பலவீனங்களை கர்த்தர் சுட்டெரித்து போட்டு கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதன்ல காணப்பட வேண்டிய பாவங்கள் காணப்படும்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிரசன்னத்தை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, எந்த பலவீனங்களும் ஆண்டவருக்கு உங்களுக்கும் நடுவுல வராதபடி கர்த்தர் அவற்றை சுட்டெரித்து போட போகிறார். ரீகா ராபா ஷந்த லாபா ஹalleluya. அது மாத்திரமல்ல, நீங்க சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், அப்பா பைபிள் வாசிக்கணும்னு விரும்புறேன் ஆனா முடியல அப்படின்னா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார்.
விசுவாச வார்த்தைகளை பேச கிருபை கொடுப்பார். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யோசுவாவை போல ஒரு ஜெப வீரனா எங்களை மாற்றுவது மாத்திரமல்ல, யோசுவாவுடைய ஸ்வாபத்தில் காணப்பட்ட எல்லா மாற்றங்களும் எங்கள் வாழ்க்கையில காணப்படட்டும் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கணும் அப்பா. வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. வசனத்துக்கு நடுங்குகிற வாழ்க்கை வாழணும் அப்பா. வசனத்திலே நீ சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும், பிறரை தைரியப்படுத்தணும். அது மாத்திரமல்ல அப்பா, வசனத்தை நாங்கள் கன்ஃபஸ் பண்ணணும், வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழணும். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலக கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை விலக செய்கிற பாவங்கள் ஒன்றும் எங்கள் முன்னே வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஜெப ஆவியினால நிரப்புங்க, சுபாவத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க ராஜா. ஆண்டவரே, அதே போல எப்படி யோசுவா ஆண்டவரே அவருக்கு நீ கொடுத்த திட்டங்களை செய்து முடித்தாரோ, எப்படி யுத்தங்களை செய்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அதே போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுங்கப்பா. அவர்களுக்கென்று வைத்த திட்டங்கள், குடும்பத்துல செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் செய்து முடிக்க கிருபை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் சொன்னீங்கப்பா. அப்படியே ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை கொடுங்கப்பா. ஒரு ப்ராஸ்பரிட்டி தருவேன், உன் வாழ்க்கை செழிக்கும்னு யோசுவாவுக்கு சொன்னீங்க. அதே போல ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃபையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. பொருளாதாரத்துல உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். உன்னை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்று யோசுவாவுக்கு சொன்னீரப்பா. அதே போல உம்முடைய பிள்ளைகள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களே, இன்றைக்கு அல்லது நாளைக்கு அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் கர்த்தாவே. அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. சுபாவங்கள் மாறும் பொழுது வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமே, நெக்ஸ்ட் லெவலுக்கு பிள்ளைகளை கொண்டு போவீரே. அப்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகள் ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன வியாதிகள் இவற்றில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கு யோசுவாவுக்கு அற்புதம் செய்த தேவன், யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஜெபாவினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும்
7299546333. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.